எலக்ட்ரிக் சைக்கிள். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். குட் மார்னிங். டைம் இப்போ வந்துட்டு 6. சைக்கிளிங் போகிறோம். சைக்கிளிங் போயிட்டு நான் இந்த வீக் ரேண்டமாக சாப்பிட்ட சில விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போகலாம் வாங்க. அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னு. ஃபஸ்ட் டைம் என் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ்லாம் வந்தது, ரொம்ப தேங்க்ஸ். இந்த சைக்கிள் வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்துட்டு போயிட்டு வரணும்னா இந்த சைக்கிள் வச்சுட்டு ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். என்னை விட எங்கள் அப்பா தான் அதிகமாக ஓட்டுவார். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷாப்பு கேரமல் கோல்டு வச்சுருங்க. கேரமல் கோல்டு வச்சுருங்களா? சாக்கோலா வித் ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம். இப்போ எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் பேக்ரவுண்டில் பாட்டு போட்டுறாங்க, அதனால் பேச முடியறதில்ல. வெளியே மட்டும் பேசிக்கலாம். கடையோட இன்டீரியர் பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டது வந்துட்டு சாக்கோலாவா, அப்புறம் கேரமல் காஃபி. சாக்கோலாவா சூப்பராக இருந்தது, கேரமல் காஃபி நல்லா இருந்தது, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. நான் காலேஜ் முடிச்சுட்டு பெங்களூரில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கப்போ வந்துட்டு இங்கே கேரமல் காஃபி அங்கே போய் சாப்பிடுவேன், சூப்பராக இருக்கும். அப்போ இருந்து தான் எனக்கு இந்த கேரமல் காஃபி வந்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிது. இன்னும் நிறையா டிஷ் இருந்தது, நீங்கள் அந்த பக்கம் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சோனா காலேஜ் பக்கத்தில் வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சேலத்தில் எங்கே கேரமல் காஃபி சூப்பராக இருக்குன்னு சொல்லுங்கள். சேலம்னாலும் வேறு எங்கேயாவது கூட சொல்லுங்கள், நான் போகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹைவேஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷாப்பு இப்போதைக்கு எனக்கு சேலத்தில் பிடிச்ச பிரியாணி வந்துட்டு பிடிச்ச பிரியாணியில் ஸ்டார் பிரியாணியும் ஒன்று. ஆக்சுவலாக அன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ணும்னே போகல, காலையில் தான் தெரிஞ்சிச்சு அன்றைக்கி பக்ரீத்துன்ட்டு. சாப்பிடாம எப்படின்னு சொல்லிட்டு போய் பிரியாணி சாப்பிட்டோம். ஹைவேஸ் வந்துட்டோம். நீங்கள் அடுத்த ஷாப்பை போய் பார்த்துட்டு வந்துருங்க, நான் அதுக்குள்ளே காஃபி சாப்பிட்ற இடத்துக்கு போயிடுறேன்.
ஒரு பிளாக் காஃபி. லாஸ்ட்டாக இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப்பு. நான் இங்கே தான் டெய்லி ஈவினிங் வந்துட்டு பருத்தி பால் 10 ரூபா தான். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் துருவி போட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது திருச்சி ரோடு, சேலம் டு திருச்சி ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது. இந்த வழியில் போகிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். நான் அப்படியே உட்காந்து பொறுமையாக குடிச்சிட்ருப்பேன் டெய்லி. ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரம். அந்த ஒரு டம்ளரே 10 நிமிஷம் 4 மணி நேரம் குடிச்சிட்ருப்பேன். பின்னாடி ஃபுல்லாக வண்டி போயிட்டுருக்கோம். ஆனால் அப்படியே நானே என்னையே மெய் மறந்து உட்காந்து எதுவுமே யோசிக்காமல் குடிச்சிட்ருப்பேன். அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி பருத்தி பாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீக் நான் பெங்களூர் போகலான்னு இருக்கேன். போனால் அந்த வீடியோவை தான் வீலாக் வரும், பார்ப்போம். ஓகே, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.